பார்க்காம வருமானத்தை பார்க்காம தெருவில் வந்து இப்படி கூடி கிடந்து போராடுகின்றோம் என்றால் அது எங்களுக்கு பொழுதுபோக்கு கிடையாது. எங்களுடைய வாழ்வுரிமை, எங்களுடைய வாழ்வாதார உரிமையை காப்பாற்றி எங்களுடைய அடுத்த தலைமுறைக்கான ஒரு சுமூகமான சூழ்நிலையை ஏற்படுத்தித்தான் நாங்கள் போக முடியும். எனவே இதை தயவு செய்து பணிவாகவே கேட்டுக்கொள்கின்றோம். மக்களிடம் வந்து கருத்து கேட்டு எங்களுடைய நியாயங்களை நீங்கள் புரிந்து கொண்டு இதை நீக்கிவிட வேண்டும். இங்க அதுக்கு இனிமேல் சூழல் பத்தாது. தூத்துக்குடிக்கு ஹோல்டிங் கெபாசிட்டியை, அதாவது தாங்கு சக்தின்னு ஒன்று உண்டு, அந்த தாங்கு சக்தியை மீறி பலகாலம் ஆகிவிட்டது. நேசிக்கின்ற நாடு நமது நாடு உலக வரலாற்றிலே முன்வரிசை நாடுகளில் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய தாக்கமும் கூட. அதில் தமிழ்நாடு ஓங்கி நிற்க வேண்டும், தமிழினம் ஓங்கி நிற்க வேண்டும் என்பதும் தூத்துக்குடிக்காரர்களாக ஏற்றுமதி செய்த ஏறத்தாழ 5000 பேருக்கு வேலை இல்லை. ஒப்பந்தத்திலே வேலை பார்த்த காலத்தால் ஏறத்தாழ 10,000 தொழிலாளர்கள் இன்றைக்கு வேலை இல்லாமல் இருக்கின்றார்கள்.